என்னடா தினம் இப்படியே வேலை செய்கிறமே, நம்மளுக்கு லீவே இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு போரிங் டே தாங்க. ஆனால் இன்றைக்கி தான் நிறைய வேலை வச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. நைட்டே அரிசி ஊற வச்சுருந்தேங்க. காலையில் எந்திரிச்சதே காஃபி போட்டு குடிச்சிட்டு சுண்டல் வேக வச்சுட்டு அரிசியை ஆட்டை போட்டாச்சுங்க. இன்றைக்கி பச்சைப்பயிறு கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்பயிருமே சட்டியில் தான் வேக வச்சுருந்தேன். சட்டியில் வேக வச்சு பாருங்கள், பயிறு வகைகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சைப்பயிருக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் போட்டுட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட 4 வரக்கொத்தமல்லி போட்டு ஜீரக மிளகோட அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே எடுத்து வச்சு கடையிற கூட சோம்பேறித்தனங்க. அப்படியே மேலேயே வச்சு அழுங்காமல் கடைஞ்சி விட்டுட்டேன். வெண்புக்குட்டி இன்றைக்கி தயிர் சாதம் தான் வேணும்னு கேட்டுச்சு. சரின்னு தயிர் பால் எல்லாமே ஊற்றி நல்லா க்ரீமியாக ஒரு தயிர் சாதம் ரெடி பண்ணி சிம்பிளாக அதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு மாதுளம்பழம்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு ஒரு தயிர் சாதம் வெண்புக்குட்டிக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிள் சமையல் தாங்க. சாதம், பச்சைப்பயிறு கடையல், கூடவே சுண்டல், தயிர் வச்சு சாப்பிட்டுக்க போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.